நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அரசியல் பேச போகிறோம். சட்டமன்ற தேர்தல் 2026க்கான களம் அமைத்து வியூகங்களுடன் எல்லா அரசியல் கட்சிகளும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பேட்டி ஒரு முக்கியமாக ஒரு தனித்துவமான பேட்டியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சந்திக்கக்கூடிய இந்த பிரபலத்தை நம்ம முன்னாடியே பல நிகழ்ச்சிகளை சந்திச்சிருக்கிறோம். அவங்களுடைய குரலை நாம் கேட்டு இருக்கிறோம். அவங்களுடைய அமைப்புக்காக அவங்க பல கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்காக பொதுவெளியில் பேசிய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவே இந்த பேட்டியை நம்ம எடுக்க வந்திருக்கோம். முன்னாள் துணை ராணுவ படை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ்.கே. ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்கிறோம். கவன ஈர்ப்பு தான் அரசாங்கத்துக்கு அடிக்கடி எத்தனை கவன ஈர்ப்பு போட்டு ஆமா எத்தனை பண்ணுவீங்க? ஒரு போராட்டம் பண்ணீங்களா, 2 போராட்டம் பண்ணீங்களா, 3 போராட்டம் பண்ணீங்களா? என்ன தொடர்ந்து போராட்டம் பண்ணுறதுக்கே நாங்கள் பிறந்திருக்கோமா? அதுக்காக நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஒரு வீரபாண்டி கட்டப்பன் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாச்சுன்னா ஒரு எட்டப்பன் மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க இல்லையா? உங்க பார்வையில் இது அது ரைட்டா தப்பா? கேள்வி தான். இந்த 65க்கு டெஸ்கோல வேலையே சொல்லிட்டாங்க. சரிங்க. ஆமா, தமிழ்நாடு எக்ஸைஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. 60 வயசு தாண்டின 65 கூட நாங்க அக்ரி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். இப்போ நாங்கள் அட்லீஸ்ட் 60 வருஷம், இந்த 5 வருஷம் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த 5 வருஷம் வித்தியாசத்துலேயே வேற ஏதாவது ஒரு எங்களுக்கு அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு எக்ஸைஸ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் மாதிரி துணை ராணுவ படை வீரர்கள் கார்பரேஷன் அடிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. 5 பேர் 50 பேர் அடிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த கூட்டமைப்பினுடைய நலன் யாருக்கு போய் சேரணும்? உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய சக தோழமைகளுக்கு போய் சேரணும் இல்லையா? கண்டிப்பா சேரும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? அரசாங்கத்துக்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டோம். சரி, அரசாங்கம் பண்ணி கொடுத்தோம் சொல்லிட்டாங்க. ஓகே. சப்போஸ் பண்ணி கொடுத்த இது தேர்தல் அறிக்கையில் இது எடுத்துக்கிட்டாங்கன்னு எங்க ஓட்டு கண்ணை மூடி இன்சார்ஜா இருக்கீங்க, ஃப்ரண்ட் லைன் நிக்கிறீங்க, வேற ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைனா போஸ்ட், நீங்க அது மாதிரி ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறதுனால நீங்க போய் கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணுங்க. நீங்க அப்ரோச் பண்ணாம நீங்க நம்ம டிமாண்ட் பண்ணி நாங்க வந்து பேப்பர் கொடுக்காம நாங்க பேசிட்டு இருந்தா தப்பு. ஏற்கனவே இவர் வந்து ஒரு பேட்டிக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை நமக்காக கொடுத்திருக்கார். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த கிளிப் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டு வைக்கிறேன். ஓகேவா? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவும். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அருமையா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். அதாவது துணை ராணுவ படை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்கம், இந்த கூட்டமைப்புக்குள்ளார அடிக்கடி ஏதாவது ஒரு சலசலப்பு வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தீங்க, அப்புறம் ஒரு செய்தியும் கொடுத்துருந்தீங்க. ஏதோ உள்ள உட்கட்சி பூசல் மாதிரி உள்ள ஏதோ சலசலப்பு நடந்துகிட்டு இருக்க மாதிரி. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? இந்த வாட் இஸ் த யூனியன்? அதுதான் யூனியன் இஸ் ஆனியன். அண்ணாதுரை சொன்னாரு. உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. உரிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அது யூனியன்ன்றது ஒரு அணுக்களா ஒரு ரவுண்டா நம்ம உருவாக்கியிருக்கோம், ஒரு லேயரா. சரி, கிராமத்திலே ஒற்றுமை கிடையாது. ஆனா அரசியல் அமைப்பு வரும்போது பயங்கர ஒற்றுமை உருவாக்குது. அது வந்துடும்ல. அதான் நார்மல் சிச்சுவேஷன் வந்து ஒற்றுமை கிடைக்காது. அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம், அந்த கட்சி இந்த கட்சின்னு வருவாங்க. அரசியல்ன்ற ஒரு சூடு பிடிச்சாச்சுன்னா எல்லாம் ஒற்றுமை ஆயிடுறாங்க. அது சரி. இப்போ ராணுவம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மக்களுடைய பாதுகாப்புக்காக எல்லையில் எல்லா மதம், எல்லா இனம், ஜாதி, மொழி எல்லாம் கடந்து ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக சேவை செய்கிற இடத்துல இருந்த ஒரு அமைப்பு. ஒரு இராணுவ வேலையில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குடைய நலச்சங்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சங்கம். இவங்களுக்குள்ள இப்படி ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்? மக்கள் பார்க்க சிரிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. அது எப்படின்னா, இராணுவத்துக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஓய்வு பெற்றவர்களும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் ஜாயிண்ட் வெஞ்சராக ஒரு பிளானிங் பண்ணி இவங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம், இவங்களுக்கு ரிட்டையர்டான ஏஜ் இது, என்ரோல்மெண்ட் ஏஜ் இது, ஏஜ் பிறகு போனால் வெளியே போனால் அவங்களுக்கு என்ன ரீசெட்டில்மெண்ட்டுக்கு என்ன வசதிகள் இருக்குது, ரீசெட்டில்மெண்ட்டு ஜாப் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் வேணும், கேன்டீன் வசதிகள் வேணும், மருத்துவம் வேணும், இதெல்லாம் அரசாங்கமே முன்னின்று அவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வர்றதுனால கூட்டமைப்போடு சேர்ந்து அரசாங்கம் மத்திய மாநில அரசு ஜாயிண்ட் வெஞ்சரை செஞ்சு கொடுத்து வெல்பர். இப்போ துணை ராணுவத்துக்கு என்னன்னாக்க, டியூட்டியில் இருக்கும்போது மட்டும் ஜாயிண்ட் வெஞ்சர். சரி, ஆர்மியோட சேர்ந்து நீங்க வேலை செய்யலாம். அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், இதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலை ஏற்றவாறு சரி பார்டர்ல இணைஞ்சிக்கிறது. இப்போ பார்டர்ல பிஎஸ்எஃப் இருக்கும்போது அதே பார்டர்ல சிட்டி டியூட்டி, அதே பார்டர்லயே வேற ஒரு ஆப்ரேஷன் டியூட்டி வரும்போது ராணுவத்தோட சிஆர்பிஎஃப் சேர்ந்து. சரி, எஸ்எஸ்பிக்கு ஒரு ரோல் இருக்குது,
ஐடிபிபிக்கு ஒரு ரோல் இருக்குது, அது திபெத் பார்டர் பார்க்கும். ஸோ பிஎஸ்எஃப் ஒரு ரோல் இருக்குது, பாகிஸ்தான் பார்டர் பார்க்கும். அது இண்டிபெண்ட்டாக ஒரு ரோல் இருக்குது, பங்களாதேஷ் பார்டர் பார்க்கும். சிஆர்பிஎஃப்க்கு என்ன இருக்குது, எல்லா நக்ஸலைட் ஒழிப்பு தொழிலில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நக்ஸலைட் ஒழிக்கிறதுக்கு ஒடிஷா, ஜார்க்கண்டு இந்த மாதிரி ஏரியாவில் சுற்றிட்டு இருக்காங்க. எங்கே கலவரம் நடந்தாலும் அந்த பகுதியை வந்து நக்சலைட்டுக்கான பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்ட பகுதி எதனா மாறிட்டு இருக்கு. இப்போ இன்னும் எல்லாமே தெரிஞ்சது தானே, அது உங்களுக்கு தெரியாதுன்னா இருக்குது. மீடியாவுக்கு தெரியும், அரசியல் எல்லா அமைப்புகளும் தெரியும் நடக்குதுன்றது, ஏன்னா எல்லாமே தெரியும். ரைட். அது தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம். சரி. பட் அங்கே உள்ள ஒரு கட்டமைப்பு, கூட்டமைப்பு, இது ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா, கூட்டமைப்புன்றது கோஆர்டினேஷன், கண்டிப்பா. கட்டமைப்புன்றது ஒரு சிஸ்டம். ஆமா, கண்டிப்பா. ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்ட் ஆன பிறகு பேராமிலிட்ரி, இப்போ சொன்னேன், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள்ன்றது ஒரு பேரு தான் அசாம் ரைபிள். பட் அவங்களுக்கு இருக்குது. சரி. எங்கள் கூட சேர்ந்து அதை எம்ஹெச்ஏல கொண்டு வந்தாங்களே தவிர எங்களுக்கு அந்த கட்டமைப்பு ஒன்று இல்லாத பட்சத்தில் நாங்கள் வெவ்வேறு விதமாக பரவிட்டு வர்றதுனால அது வேற ஒரு லாங்குவேஜில் சொல்லலாம், அதாவது அனாதைகள் சொல்லலாம். சரி. ஏன் இப்போ வந்து ஒரு ராணுவ வீரர்கள் அனாதைகள் அப்படிங்கிறது இல்லை, துணை ராணுவ படை வீரர்கள் அனாதைகள் சொல்றோம். ராணுவ படை வீரர்கள் சொல்லி துணை ராணுவ படை வீரர்கள், ராணுவத்திற்கு துணையாக இருக்கக்கூடியவர்களை பத்தி சொல்றீங்க. எஸ், நாங்க தான் ஒரு அனாதைகள் சொல்லலாம். ஏன்னா அனாதைகளுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான் அரசாங்கத்துக்கு அடிக்கடி. எத்தனை கவன ஈர்ப்பு போட்டு எத்தனை பண்ணுவீங்க? ஒரு போராட்டம் பண்ணீங்களா, 2 போராட்டம் பண்ணீங்களா, 3 போராட்டம் பண்ணீங்களா? என்ன தொடர்ந்து போராட்டம் பண்ணுறதுக்கே நாங்கள் பிறந்திருக்கோமா, அதுக்கே நாங்கள் வளர்ந்துருக்கோமா? சரி. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு கூட்டமைப்பினுடைய நலச்சங்கத்தினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன அத்தனை அமைப்புகளையும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே துணை ராணுவ படை ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கன்னா, அவர்களுக்கான நலத்திட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு சங்கம் இத்தனை ஆண்டுகள் செயல்படுத்துறீங்க, கவன ஈர்ப்பு போராட்டம் நடக்குது, பெட்டிஷன் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு அரசாங்கம் மாறும் பொழுதுலாம் அவங்களோட எல்லாம் போயிட்டு பேசுறீங்க, உங்களுக்கான ஒரு நலத்திட்டத்துக்காக ஒரு ஒதுக்கீடு கூட அவங்க செய்யறாங்க. ஆனா இப்ப என்னடானா அது எது சிறப்பா போகாத மாதிரி உள்ளே அடிச்சுக்கிறீங்களா? ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். இது ஒரு என்ன சொல்றதுன்னாக்கா, இதுக்கெல்லாம் காரணம் மனசுதான். அதான் சார், எப்படி சார் இந்த மனசு, அந்த மனுஷனாக்க ஒருத்தர் லீட் பண்ணும்போது அந்த லீடர்ஷிப்ல நான் எப்படி போறது? சரி. இன்னொருத்தர் லீட் பண்ணும்போது அந்த லீடர்ஷிப் நான் எப்படி போறது? இவங்க லீடு பண்ணா இந்த மாதிரி இருக்குமா, அவங்க லீடு பண்ண இந்த மாதிரி, அதாவது நம்மளை அறியாம நம்ம செய்யற தவறுனால நம்ம அனுபவிச்சுட்டு. இப்ப தலைவர் அப்படின்னா கண்டிப்பா தலைவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார், தொண்டர்கள் ஒத்து போவாங்க இல்லையா? ஒரு அமைப்பு அப்படித்தானே செயல்படுது. நீங்க சொன்ன மாதிரி கட்டமைப்பு அப்படின்ட்டு இப்ப கட்டமைப்புக்குள் இருந்தவர்களுக்குள்ளார இப்ப பிளவுபட்டு வெவ்வேறு சங்கங்களா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்போ, அல்லது இப்ப நீங்க கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு நலச்சங்கத்துக்கான தலைவரா மாறுறதுக்கும் எது காரணமா இருந்தது? ஏன் வீரபாண்டி கட்டபொம்மன் மட்டும் தான் டாக்ஸி பிரச்சனையா? வீரபாண்டி கட்டபொம்மன் மட்டும் தான் பிரச்சனையா மக்களுக்கு? ஏன் எட்டப்படி பிரச்சனை இல்லையா? எட்டப்பனை பத்தி பேசுறது இல்ல, வீரபாண்டி கட்டபொம்மன் பத்தி தான் பேசுறதுன்றதா? இது அப்படித்தானே கணக்கு. சரி. அப்போ ஒரு வீரபாண்டி கட்டபொம்மன் உரிமைக்காக போராடுறானாக்கா நாலு எட்டப்பனை காலை பிடிச்சி இருக்கிறாங்கல்ல. சரி. இல்ல நான் கேட்கிறேன், இப்ப வரலாறு அப்படிதானே சார் சொல்லியிருக்கு. அதுதானே நீ கத்துனீங்க தமிழ்நாட்டுல. வரலாறு வந்து தப்புன்றீங்களா? வரலாறு தப்பு கிடையாது, வரலாறு பயன்படுத்துவதும் தப்பு. வரலாறு பின்னாடி வந்தோம் இல்லையா, வரலாறு பார்த்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த வரலாறு பயன்படுத்துறதும் தப்புன்னு சொல்லுவாரு நான். வரலாற்றை பயன்படுத்துபவர்கள் தப்பு, நம்ம மாதிரி ஆளுங்க, நம்ம மாதிரி ஆட்கள். இப்ப ஒரு தலைவரா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரலாற்றினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதராக, ஒரு போராட்டத்தினுடைய மிக முக்கியமான தலைவராக மதிக்கக்கூடிய மனிதரா இருக்கிறவரை நீங்க எட்டயப்பனோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க சார். எல்லா இடத்துலயும் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாச்சுன்னா ஒரு எட்டயப்பன் மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க இல்லையா? தப்பு இல்லையா? ரைட்டா? ரைட்டுன்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும். இப்ப உங்க பார்வையில் எது, அது ரைட்டா தப்பா? கேள்வி அதுதான். தப்புதான். அப்ப அவரும் மனிதன் தான், அவன் ஏதோ எந்த சந்தர்ப்பத்தில் எடுத்தான்னு பாக்கணும்ன்றீங்களா? ஏன் அவன் பிறப்பு அந்த மாதிரி. ஓ, மனிதனோட பிறப்பு இருக்கு இல்லையா? சரி. சில குணதிசயங்கள் இருக்கும், சில நான் குணதிசயங்கள். ஆமா, சரி. நான் இப்படிதான் வளர்ந்துருக்கேன்னா அப்படிதான் வளர்ந்துருக்கோம். சரி. அப்ப அந்த கேரக்டர் அவ்வளவுதான் செய்யணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றீங்களா? வேற வழி. சரி. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப உங்க கூட்டமைப்புக்குள்ள ஒரு உங்களுடைய அமைப்புக்குள்ள சண்டை வந்தது, ஒரு சலசல் போயிட்டு இருக்குன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்காம போனாங்கன்றதுக்காக நீங்க வெளியே வரீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனை இருக்குதான் செய்யும். இது பத்தி இந்த சூழ்நிலை இது முக்கியம் கிடையாது. உள்ள இருக்கிற பிரச்சனை எல்லா விஷயத்திலும் இருப்பாங்க. இப்ப நாட்டை ஆண்டுட்டு இருக்கோம், ஆட்சி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க பண்ணாம இருக்காங்களா? ஓகே. அவங்களும் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இல்ல, குறை சொல்றாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஹேபிட் அது. ரைட்டு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பியில ஒற்றுமை கிடையாது, ஒரு கூட்டமைப்புல ஒற்றுமை இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க கேள்விப்பட்ட விஷயம் கரெக்டு தான், பட் திருந்துவாங்க. என்ன நடக்குது அதை சொல்லுங்களேன். மக்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்க ஒரு காணொளி போட்டிருந்தீங்க,
அந்த காணொளியில பார்த்தவர்களுக்கு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு மனசுக்குள்ள. அது அந்த என்ன காணொளிக்குள்ளார நீங்க சொல்றீங்க, ஒரு 5 பேரை குறிப்பிட்டு சொல்றீங்க, எங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு நடக்குது, ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்டைரக்டாவும் நீங்க சொல்றீங்க. ஏன் சேர்ந்து செயல்படாமல் போனதற்கு காரணம் என்ன? இப்போ ஒரு பெரிய கட்சியில் எடுத்துங்களேன், சரி. நீ ஏன் பிரிஞ்சு போயிட்டீங்க, ம். எல்லாம் ஒன்றா இருக்குன்னா இந்த விஷயம் போய் அவர் கேளுங்க ம். அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஓகே. குறைகள் நிறைகள் சொல்ல மாட்டாங்க. ம். இந்த விஷயம் நீ அங்கே போய் கேளுங்கன்னுவாங்க. ம். சரி, அதே மாதிரி தான் சூழ்நிலை. நாங்கள் வந்து எங்கள் லீடர்ஷிப் எப்படின்னாக்கா சக்ஸஸ் பண்ணணும். ஓகே. நம்ம எதுக்காக எஸ்டாப்ளிஷ் உருவாக்கியிருக்கோம், ம். நம்ம எப்படி கொண்டு போகணும், ம். அரசாங்கத்துக்கிட்ட எப்படி நாடணும், அரசாங்கத்துக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, நான் சிஸ்டம் இருக்குது, ம். அதில் ஏதாவது கொண்டு வந்து சேர்க்கணுன்றது எங்களுடைய அறிபறையில் செய்கிற வேலைகள் கண்டிப்பா, வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஆனால் எங்களுடைய பார்வையில் நாங்கள் என்ன முக்கியமாக வேண்டுகோள் வைக்கிறோம்னா, ம். மத்திய அரசு மாநில அரசு ஆளறவங்க, ம். ஆண்டிட்டு இருக்குங்க, ஓகே. ஆளுங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அரசியல் கேக்குறீங்க. அத்தாரிட்டிங்களும் ம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியும் ம். இணைஞ்சு இவங்களுக்கு நம்ம செய்யலான்ற ஒரு முடிவு வரணும். ம். அந்த முடிவு வரமாட்டுருக்காங்களே. இல்ல, இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வினா, இப்ப ஊடகம் நான் பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்க நிறைய அளவுக்கு போராடுறீங்க, தெருமுனை வரைக்கும் வந்து கதறீங்க, உங்களுக்கான பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறீங்க, எல்லாம் கரெக்டே. அரசாங்கத்துக்கிட்ட போய் கொடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியது உங்க இடத்துல இருந்து ஒருத்தர் கிளம்பி வராருன்றப்ப அது தப்பு இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு தான் சார் சுதந்திரம் வாங்கினாங்க. அப்போ அந்த நீங்கள் சுபாஷ் சந்திர போஸுடைய வரலாறு எடுத்துங்களா, சரி. இந்தியாவுடைய வார் தயார் பண்ணும்போது ஓகே. எல்லாமே போய் போரிட்டாங்களா? ம். எல்லாமே போரிட்டு இருக்காங்களா? இல்லை, போராடணும்னு அவசியம் இல்லையே. இல்லை, சில பேர் போராடினாங்க. ஆமா, போராடுறாங்க. அது போராடுற குணம் இருக்கும், போராடுவாங்க. ம். இந்த எட்ட பொம்மை மாதிரி குறைகள் கண்டுபிடிச்சே பின்னாடி பேர் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ எட்டப்பன் வந்து காட்டி கொடுத்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வரலாற்றில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா காட்டி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. ஆமா, காட்டி கொடுத்தவர்கள் எல்லாருமே எட்டப்பர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதான் சூழ்நிலை தகுந்த மாதிரி, அதாவது அந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. சரி, ஓகே. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய நிலைப்பாட்டு தன்மை வேற மாதிரி போகுது, ரைட். இப்போ இந்த துணை ராணுவ படை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்கமா அதை நிறுவி இப்போ எல்லா அமைப்பு ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு தலைவராக செயல்படுறீங்க. இப்போ இந்த காலகட்டம் 2026 2027 சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா கட்சிகளும் வியூகங்கள் அமைச்சிட்டு இருக்கப்ப நீங்கள் ஏற்கனவே இருந்து நிறைய போராட்டங்களையும் நிறைய கவன ஈர்ப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மத்தியில் இப்போ அரசியல் நிலைப்பாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய எய்ம், சரி, நான் எதுக்காக உருவாக்கியிருக்கோம், நம்ம குறைகள் என்ன, நம்ம அதை கொண்டு எங்கே சேர்க்கணும், சேர்க்கறதான வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு நம்ம சிஸ்டத்தில் போயிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகனிஸ்டாக சில சட்டத்திட்டங்கள் வகுத்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த வழியில் போவாங்க, இவங்களை எப்படி அடிக்கணும், இவங்க இந்த வழியில் வருவாங்க, இவங்களை எப்படி அடிக்கணும், அதாவது அம்பூஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க எங்கள் லாங்குவேஜில், எங்கள் போஸ்ட் லாங்குவேஜ். இவங்க அம்பூஸில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, அதாவது வர வச்சு அடிக்கலாம், அட்டாக் பண்ற தகுதி இல்ல. வாட்டரை விட்டு வெளியே வா, உள்ள வா, நான் அம்பூஸ் போட்டிருக்கேன், என்னுடைய வளையத்துல வந்து விந்துருங்க, நான் உங்களை ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்ற இடத்துல சம்பந்தப்பட்டவங்க அவங்க, இந்த துரோகிகள். ஓகேங்க, இடத்துக்கு வந்து அடி வாங்கி அட்டாக் பண்றது தெரியுமா? சோல்ஜர் நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணணும், நம்ம உயிர் விடணும், நம்ம போய் அந்த இடத்த பிடிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு அட்டாக் பண்றோம். அதான் அம்பூஸ் அட்டாக் உள்ள வேரியேஷன். சரி, ஓகே, இப்போ புரியுது எனக்கு. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு உங்களுடைய சப்போர்ட் யாருக்காக இருக்கும், இல்லை யாரை வந்து நீங்க ஆதரிக்கலாம் நினைக்கிறீங்க? அதான் நான் அம்பூஸ் அட்டாக் இதுலயும் கொண்டு வந்துடலாம், இப்போ இதுலயும் கொண்டு வந்துடலாம். நாங்க வந்து டிஃபென்ஸ் எடுத்துட்டு பேசாம இருக்கிறத விட எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, எங்கிட்ட இவ்வளவு ஓட்டு இருக்குது. சரி, இப்போ எல்லா கட்சிகளும் அதானே செய்கிறாங்க. அவங்கவுங்க மதத்தை, அவங்கவுங்க டீம், அவங்கவுங்க விரும்பப்பட்டவங்கள அவங்கவுங்கள டார்கெட் பண்ணி ஒரு அஜெண்டா கொண்டு வந்து, நான் இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன், எங்களுக்கு இது கொடுங்க, அவங்க அது செய்யலாம் இது செய்யலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்களும் ஒரு அஜெண்டா வச்சுருக்கோம். சரி, என்ன அஜெண்டா? உங்கள் அஜெண்டா என்னன்னாக்கா, மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசு ஆகட்டும், சரி, இது மாநில அரசு சம்மந்தப்பட்ட எலெக்ஷன். ஓகே, ஆமாம், மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எலெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு மாநிலம் சம்பந்தம், தமிழ்நாடு தானே நீங்க போட்டிருக்கீங்க, கூட்டமைப்பு நலச்சங்கத்தினுடைய இங்கதான் குரல் கொடுக்கணும். நாங்க இங்க குரல் கொடுத்திருக்கோம். இப்போ அரசுகிட்ட நாங்க மெமோரண்டம் வச்சுட்டோம். சரி, இவங்க தேர்தல் அறிக்கையில நாங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வார்த்தை விட்டாச்சுன்னா நாங்க 100% ஆதரவு கொடுப்போம். எந்த இப்ப ஆளுங்கட்சியே வந்து உங்களுக்கு இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமே வந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் உங்களுக்கு எங்களுடைய இதுல உங்க டிமாண்ட் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம், உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, மத்திய அரசு செஞ்சு கொடுனா கூட நான் மாநில அரசு நான் செஞ்சு தரேன்
அப்ப அந்த வாக்குறுதி கொடுத்துட்டா நீங்க தயாராயிடுறீங்க. ஏஸ் தயாராகிடும். சரி. எங்களுக்கு சார் எங்களுடைய சூழ்நிலை தானே சார். நாங்கள் வந்து பப்ளிக்கு இது ஓட்டு போடுற சூழ்நிலை நாங்கள் கிடையாது. நாங்கள் ஒரு டைமில் எய்ம் என்ன வச்சுருந்தோன்னா ஓட்டே பைக்காட் பண்ணிடலாமா, தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் கொடுத்துடலாமா, எல்லாமே சேர்ந்து நோட்டில் போட்டுடலாமா, எதுக்கு நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் இதை சுதந்திர தேசத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் சேரும்போது எங்களுக்கு என்ன ரூல் ஆக்ட் இருந்தது, நாங்கள் சேரும்போது என்ன ரூல் என்ன ஆக்ட் இருந்தது, இன்னைக்கு என்ன ரூல் ஆக்ட் கொண்டு வந்திருக்கீங்க, இது இடையில ஏன் மாற்றினீங்க, நாங்கள் எந்த லெவலில் வந்து தள்ளப்பட்டிருக்கோம், நாங்கள் யார், ஏன் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கூடாது, எங்களுக்கு எங்கேயாவது இந்த நல்ல திட்டங்கள் செய்து கொடுக்கக்கூடாதுன்ற சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா, எழுதிருக்கீங்களா, எழுதிருக்கீங்களா சொல்லுங்க. நீங்க தான் சொல்றோம். எழுதலைன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் சற்றேறக்குறைய சுதந்திரம் அடைந்து ஒரு 75 ஆண்டுகளுக்கு இந்த சட்டங்கள், இந்த திட்டங்கள், இந்த நன்மைகள், இல்ல நியூ பென்ஷன் ஸ்கீம், இல்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இல்ல உங்களுக்கு நல வாரியம், இல்ல உங்களுக்கு நல்ல உதவி செய்யும், ராணுவத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம், ராணுவ துணை ராணுவம் நாங்களும் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றது செய்யறோன்றது உங்களுடைய நல்ல எண்ணங்கள், அரசாங்கத்துக்கு நல்ல எண்ணங்கள். இந்த அரசாங்கம் செஞ்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பாக்குறோம். டெய்லி 1000 2000 5000 வந்து ராணுவ படை வீரர்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி துணை ராணுவ படை வீரர்களுக்கு இல்லன்றதா உங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்து கூட இன்னும் குறைகள் இருக்கு. அவங்களுக்கு குறை, ஆனா உங்களுக்கு கொடுக்கவே இல்லன்றதா என்ன கதை? சுத்தமா 0 பாயிண்ட்ல இருக்காங்க. 0 பாயிண்ட். நீங்க அனாதை பிள்ளைகள்ன்றீங்களா? எஸ், அதனால அனாதை பிள்ளைகள். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, உங்களுடைய துணை ராணுவ படை வீரர்களுக்காக கேன்டீன் அடிக்கடி சொல்றீங்க. அதே போல மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளார இந்த மாதிரி இடங்கள்ல, அப்புறம் வந்து கல்வி நிறுவனங்களுக்குள்ளார உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அடிக்கடி செய்திகளும் வருது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க அதற்காக என்ன முன்முயற்சி எடுக்கிறீங்க? எப்படி அதை வந்து மக்களுக்கு, அதாவது உங்களுடைய துணை ராணுவ படை வீரர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறீங்க அந்த விஷயத்தை? இப்போ நாங்கள் வந்து ஷார்ட் சர்வீஸில் வந்ததுனால தான் நாங்கள் ராணுவத்துக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், மறு வேலை வாய்ப்பான வசதி சொல்கிறாங்க. ஓகே. இப்போ 60லேருந்து 65க்கு டெஸ்கோல வேலையே சொல்லிட்டாங்க. சரிங்க. ஆமாம். தமிழ்நாடு எக்ஸைஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. 65 60 வயசு தாண்டின 65 கூட நாங்க அக்ரி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். இப்போ நாங்கள் அட்லீஸ்ட் 60 வருஷத்துல வரேன்னு நினச்சிங்களா, அந்த 5 வருஷம் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த 5 வருஷம் வித்தியாசத்துல வேற ஏதாவது ஒரு எங்களுக்கு அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென் கார்பரேஷன் லிமிடெட் மாதிரி துணை ராணுவ படை வீரர்கள் கார்பரேஷன் லிமிடெட். ஓ, அப்ப ராணுவ படை வீரர்களுக்கு, முன்னாள் ராணுவ படை வீரர்களுக்கு நீங்க சொல்ற 65 வரைக்கும். ஆமா, இப்போ நீங்க டெஸ்கோல கொடுத்துருக்கீங்களா, அதே டெஸ்கோ வந்து எக்ஸர்வீஸ்மென் கார்பரேஷன் லிமிடெட். டெஸ்கோ தமிழ்நாடுன்றது ஹெட் எக்ஸர்வீஸ்மென் கார்பரேஷன். இது துணை ராணுவ படை எக்ஸர்வீஸ்மென் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே. ஒன்று உண்டாக்கிட்டு அதுல மறுவேளை இப்போ இந்த டெம்பிள் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த பழனி டெம்பிள், அங்க திருச்செந்தூர் டெம்பிள்ஸ், இந்த மாதிரி டெம்பிள்ஸ் பிரைவேட் கம்பெனிகள் எல்லாம் கொடுக்குறீங்க, டெண்டர் பிரைவேட் ஏஜென்சி எல்லாம் கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்ஃபார்டைசஸ் எங்க இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் கொடுங்க. ராணுவத்துக்கு கொடுங்க, துணை ராணுவத்துக்கு கொடுங்க. எங்களையே நீங்க தானே வேரியேஷன் பாக்குறீங்க. இப்ப இதை வந்து நீங்க தெளிவா இன்னும் ஒவ்வொரு முறையும் நீங்க தெரிவிக்கிறீங்களா அரசாங்கத்துக்கு? ஏன்னா கவன ஈர்ப்பு வரும்போது நீங்க பரவலாக ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுறீங்க. என்டையர் ஆல் ஓவர் த இந்தியா அப்படின்னு பேசுறீங்க. ஆனா எங்கேயுமே தமிழ்நாடு அப்படின்னு வரும்பொழுது குறிப்பா தமிழ்நாட்டுக்குள் இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்றத மாநிலத்துக்கு தான் நீங்க தெரிவிக்கிறோம் இல்லையா? என்ன பண்ணி மாநிலத்துக்கும் தெரிவிச்சிருக்கோம், மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கும் தெரிவிச்சிருக்கோம், மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டேட் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு தெரிவிச்சிருக்கோம், மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சென்ட்ரல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் தெரிவிச்சிருக்கோம், டைரக்டர் ஜெனரல் டிஜி எதுக்காக உருவாக்கப்பட்டானோ அதை வார் பண்ற டைரக்டருக்கும் தெரிவிச்சிருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் காம்பிடென்ட் அத்தாரிட்டி சீஃப் செக்ரட்டரியும் தெரிவிச்சிருக்கோம், தமிழ்நாடு சிஎம் லெவலில் கொண்டு போறதுக்கும் தெரிவிச்சிருக்கோம். சமீபத்தில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சிஎம் கிட்ட. ஆமா, அங்கீகாரம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அங்கீகாரம் பண்ணிட்டா எங்க ஓட்டு ஃபுல்லா அங்கதான் போய் விழும். இப்ப நான் கேள்வி கேட்கணும்னு தான் நினைச்சேன் நானு. இப்ப ஓட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க உங்களுடைய இந்த நேரத்துக்கு கடைசி அஸ்திரம், அது சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மாஸ்திரத்தை எழுதணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப கடைசியா நாங்க இவ்வளவு கத்தனும் கேட்டும் கேட்கல, எங்களுக்கு இத்தனை லட்சம் ஓட்டுகள் இருக்கு, இல்ல இத்தனை 1000 ஓட்டுகள் இருக்கு, இதை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தார்மீகமாக எந்த அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோ செஞ்சிருவேன்றீங்களா? எல்லாரும் அதெல்லாம் சார் சொல்றாங்க. நான் போன ஆட்சியில் வந்து 2000 ரூபாய் கொடுத்தான்றாங்க, நான் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்போ 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லாம் ஆசை கட்டி தானே ஓட்டு வாங்குறாங்க. இது ஆசை இல்லையா? இது ஆசை தானே. இப்போ எங்களுக்கு நாங்கள் எப்படி வழியப்போ இல்லையா? இல்லை, தப்புன்னு எப்படி சொல்றது? நாங்கள் வந்து ஓட்டு தானே போடுறோம், நாங்கள் பணம் கேட்கலையா அவங்ககிட்ட? சரி, நாங்கள் 2000 ரூபாய் கொடு 3000 ரூபாய் கேட்டேன். நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு இந்த அரசு, நான் இப்போ ரூலிங்கில் இருக்கேன், ஓகே, உங்கள் டிமாண்ட் நான் எக்ஸ்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு நல வாரியம் உருவாக்குறேன், நல வாரியம் மூலியமா நீங்கள் கேட்ட டிமாண்ட் எல்லாம் ரிகார்டிங் கேன்டீன் விஷயமாகட்டும், ரிகார்டிங் பிள்ளைங்களை எஜுகேஷன் கோட் ஆகட்டும், ஜாப் மேட்டர் ஆகட்டும், எல்லா மேட்டரும் அதில் வந்துடும். நாங்கள் 10 அம்ச கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதில் அடங்கி இருக்கு. நம்ம வந்து தனித்தனியாக சங்கங்களா
இருக்கிறதுனால ம், தனித்தனியா போய் கவர்மெண்ட் அப்ரோச் பண்றதுனால ம், அரசாங்கம் என்ன சொல்லுது, என்னடா இது யாரு தலை யாருன்னு தெரியல, வாழன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு சங்கம் ஒரு டிமாண்ட் கொடுக்குறான், நாளைக்கு ஒரு சங்கம் டிமாண்ட் கொடுக்குறான், இந்த மாதிரி 17-15 சங்கங்கள் டிமாண்ட் கொடுத்துருந்தா ம். அவன் யாரை கூப்பிட்டு கன்சிடர் பண்ணுவான்? தமிழ்நாட்டிலே இத்தனை இருக்குன்னா ஆமா. ஆல் ஓவர் இந்தியா எத்தனை இருக்கும்? இருக்கு இருக்கு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கே இவ்வளவு பிரச்சனை, இப்ப கூட்டமைப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவரா இருக்கிற நீங்களே ஏற்கனவே உள்ள இருக்கிறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கோஷ்டி மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை சமாளிக்க முடியல. இப்ப தமிழகத்துக்குள்ள போறப்ப உங்களை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளரும் இப்படிப்பட்ட ஒரு கோஷ்டி மோதல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான ஒரு நலம் சரியாக வந்து சேரலன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இது வந்து இந்தியா லெவல்ல இருக்குது. ம். இந்தியா லெவல்ல ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமை இருக்கு. இருக்கு. எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுல இல்லையா? தமிழ்நாட்டுல கிடையாது. அது சரி. தமிழ்நாட்டுல கிடையாது. ம். இன்னைக்கு பாருங்க, ராகுல் காந்தி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு சித்தராமையாவுக்கு. சரி. சித்தராமையா உடனே அது கன்சிடர் பண்ணிருக்காரு. ம், எது, நல வாரியம் ஹரியானால உண்டாக்குன மாதிரியே ம், நீங்க இவங்களுக்கு உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்லி இன்டர்னல் ம், ராகுல் காந்தி லெட்டர் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் நாளா. ம். அவங்க கவர்மெண்ட் ஓகே. ஏதோ போய் ஒரு டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ம், மத்தியில. ம். உடனே அவங்க கன்சிடர் பண்ணி கொடுத்தாங்க. ம். அப்போ கர்நாடகா கவர்மெண்ட்ல கர்நாடகாவில் இருக்கிற துணை ராணுவ படைகள்லாம் ஒற்றுமை இருக்கா இல்லையா? சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, பெரிய டவுட் எனக்கு. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டு சேங்ஷன் பண்ணுது, அது மாநிலம் தழுவிய விஷயங்கள் இருந்தாலும் இந்திய லெவலில் தான். ஏன்னா ஒரு ராணுவம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரையோ ஒரு கர்நாடகாக்குள்ளாரையோ நடக்கிறது இல்லை, அது இப்போ பார்டரில் தான் போய் நிற்க போகுது. என்டையர் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ் மேன்ஸ்க்கு அவங்களுடைய நலத்துக்கு அவங்களுடைய இதுக்கு செய்யும்போது மாநிலம் மட்டும் இல்லை, ஒரு நாடு தான் முழுக்க பார்க்கணும் இல்லையா? மத்தியில தான் நாடு ஏற்படுத்துறது. ராஜ்நாத் சிங் அண்டர்ல வர்றவங்களுக்கு சரி. அவரு 100% உதவி பண்ணிருக்காரு. ஓகே. யாரு? டிஃபென்ஸ் மினிஸ்டர், ம், டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், ம். ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸுக்கு சரி. 100% எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. ம். சிஸ்டம் கரெக்டா இருக்குது. ஓகே. அதுல கிரிப் கூட கிரிப் ரோடு தயார் பண்றாங்க பாத்தீங்களா, ம், அவங்க கூட அந்த பெனிஃபிட் எடுக்கிறான். ம், டிஆர்டிஓல இருக்காங்க பாத்தீங்களா, ம். அவங்க கூட அந்த பெனிஃபிட் எடுக்கிறாங்க. துணை ராணுவ படைக்கு வரலையே, அங்கேயும் வந்திருக்குல்ல? அதான் சொல்ல வரேனே, ம். முதல்ல இந்த கட்டமைப்பு இது எடுத்துக்குவோம். அந்த ம். டிஃபென்ஸ் defense ல இருந்து நீங்க வரீங்க. சொன்னதுனால, அதுக்காக இப்ப நீங்க சொன்னதுனால சொல்லு. இதே எச்எம் ஹோம் மினிஸ்டர் ம், அமித்ஷாவுடைய அண்டர்ல ம். இவ்வளவு ஆர்கனைசேஷன், சரி. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி எல்லாம் இறங்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இருக்கு. அவரு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ம், அவர் ஒரு உத்தரவு போட்டு ம், அவர் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு ம், ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த சூட்டபிள் பெனிஃபிட் கொடுங்க உங்களுக்கு, ம். நான் பண்டெல்லாம் தரமாட்டேன், ஓ, நான் பண்டு கிண்டெல்லாம் தரமாட்டேன். ஓகே. இந்த துணை ராணுவ படைக்கு டியூட்டி பார்த்தாங்க. ம், அவங்க டியூட்டியில் இருக்கும்போது ரிஸ்க் அலவுன்ஸ் கொடுக்குறோம், எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்குறோம். அவனுக்கு டியூட்டி விட்டு வெளியே போன பிறகு நான் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து அனுப்பிடுவேன், ம். நீங்க அவனுக்கு பெனிஃபிட் ஓ, கொடுங்க, அந்த மாநிலம் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மத்தியில சொல்லிடுறாங்களா? ஏத்துக்குங்க அப்படின்னு. ஏத்துக்கணும்னு கூட சொல்லல, ஓ, ஏத்துக்க, இஃப் யூ ஆர் willing to do அப்படிங்கிற மாதிரி. ஆர்டர் போடு. இட்ஸ் ஆர்டர் இல்ல, அது வந்து You may be. இட் மே பி, மேபி வாய்ப்புகள் இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கோ. கொடுக்கணும். அப்போ இவன் என்னங்க சொல்றாங்க, ம். எங்களுக்கு ஒரு பட்ஜெட் கொடுங்க, ஓகே. ஒரு பட்ஜெட் அலாட் பண்ணுங்க. ம், ம். இப்போ ராணுவத்துக்கு பட்ஜெட் எங்கேருந்து சரி. வருது? ஆ. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பட்ஜெட் ஒதுக்குது. ம், ரெண்டாவது கேந்திரிய சைனிக் போர்டுக்கு வெல்பர் கொடுறாங்களா, ம். கேந்திரிய சைனிக் போர்டு மூலியமா ஓகே. கேண்டீன் சர்வீஸ்ல 1% ப்ராஃபிட் வருது. ம். உலகத்து இந்தியாவில் ஃபுல்லாக கேண்டீன் நடக்குது. ஆமா. அதுல வர அரசு percentage துறை சார்ந்த எங்க இருக்கு அத்தனை கேண்டீனுமே வந்து 1% போகுது அவங்க. ராணுவ படையினுடைய போடு. எக்ஸர்வீஸ்மென்ஸ் தான். பிறகு டெஸ்கோ தமிழ்நாடு கார்பரேஷன் லிமிடெட் மாதிரி கர்நாடகா கார்பரேஷன் லிமிடெட், கர்நாடகா எக்ஸர்வீஸ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், ஓகே. ஆந்திர பிரதேச எக்ஸர்வீஸ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், ம். உத்தரப்பிரதேச எக்ஸர்வீஸ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இது மாதிரி இடத்துல எல்லாம் 28 மாநிலங்களா, 30 மாநிலங்களா? ஓகே, அதுல பேசி பிடிக்கிறதுக்குள்ள ரெண்டு கூட சேர்ந்துருவாங்க. சேர்ந்துருவாங்க. ஆமா. இது எல்லாமே அவர் சிஸ்டத்துல வச்சிருக்காங்க. அப்ப அதனுடைய ப்ராஃபிட் அங்க போகுது. ஓகே. இது இல்லாம ம். கொடிநாள் நிதி, ஆ. ஆர்மடு போஸ்ட் பிளாக் டே ஃபண்ட், அது ஆக்சுவலா கொடிநாளுக்கு நிதி மட்டுமே ஒரு ஆண்டுக்கு எத்தனை கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சுமார் 5 வருடங்களாக முன்னிலையில் வகிக்கின்றன. போடுங்க. இதுக்கு மத்திய அரசு அதுக்கான சான்று வழங்கியுள்ளது. சுமார் 1200 கோடி நாங்கள் வழங்கி உள்ளோம். இது வந்து வெல்பருக்காக பார்டர்ல சர்வீஸ் பண்றவங்களுக்கு உதவிக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இல்ல, இந்த இடத்துல கை கொடுக்கறதுக்கு காரணம் இதுல நிப்பாட்டுங்க. இல்லைன்னா தமிழகம் வந்து இந்த கொடிநாள் நிதியில எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியா நிற்கும் பொழுது, இந்த முன்னோடியா நிற்கக்கூடிய தமிழ் நாட்டுக்குள்ளார தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ படையில வேலை செய்த முன்னாள் ராணுவ படை வீரர்களுக்கு ஏன் நலங்களை சரியாக செய்யவில்லை? ராணுவத்தில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்ல, துணை ராணுவ படை வீரர்களுக்கு அதுதான் சப்ஜெக்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க என்ன சொல்லியிருக்கோம், ம், ம். நீங்க பட்ஜெட் கொடுக்கும் போதே இன்க்ளூடிங்
துணை ராணுவ படை சேர்த்து கொடுத்துருங்க. அதுதான் ஏன்னா அதுதான் அந்த ஃபைட்டிங் தான் தேவை. என்னன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு கூட்டமைப்புக்குள்ள வரும்போது ஒரு நல்ல சங்கத்தினுடைய தலைவரா இதை தான் நீங்க கேட்கணும். கூட்டமைப்பு உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் வச்சுக்கோங்க, அது உங்க வீட்டு பிரச்சனை. என் வீட்டுல அண்ணன் தம்பிகளுக்கு அடிச்சுக்கலாம், ஆனா என் வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன விட்டு கொடுக்க கூடாது. இல்ல இதுதான் டிமாண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த டிமாண்ட் கொடுத்தாச்சு. இப்பதான் ஒரு 5 நாள் முன்னாடி சீஃப் செக்ரட்டரி பார்த்து இந்த டிமாண்ட் கொடுத்துருக்கோம். சிஎம் செல்ல குடியரசு தினத்துக்கு முன்னாடியே இல்ல நாங்க கொடுத்துட்டோம். குடியரசு தினம் முன்னாடியே கொடுத்துட்டோம் சார். டிமாண்ட் சப்மிட் பண்ணி கொடிநாள் நிதி கொடுக்கும்போது மத்திய அரசு இந்த லெட்டர் கொடுத்து நீங்க வெல்ஃபேர் ஆக்ஷன் பண்ணல. சரி 2012 ஒரு மெமோரண்டம் கொடுத்தீங்க. அதன் அடிப்படையில் 1008 லெட்டர் அனுப்பிட்டோம். சரி ஒரு லெட்டர் 2 லெட்டர் கிடையாது, நிறைய லெட்டர் போயிருக்குது. நீங்க கன்சிடர் பண்ணல. ஒரு சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா இருந்தார். அவர் சொன்னார் பட்ஜெட் எதனா கொடுக்கட்டான்னு. மத்தியில போய் சொன்னோம் நீங்க பட்ஜெட் எதனா கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவன் சொல்றாங்க அவன் தான் வெல்ஃபேர் பண்ண சொன்னாங்க. சரி கொடிநாள் நிதி எங்கிருந்து போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்க நேரம் போய் சிஎம் செல்ல லெட்டர் கொடுத்தாச்சு. கொடிநாள் நிதி வசூல் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குற பைசா. ஆமா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வாங்குற பைசா. பப்ளிக் எல்லா யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒண்ணுதான் நினைச்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து பிஎஸ்எஃப் காரன், ஆர்மிக்காரன், ஏஎம்சி காரன், ஆர்டிலரிக்காரன், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு தனித்தனி எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா தேசத்துக்கு நல்லதுக்காக ஆர்மட் போர்ஸ் பிளாக் டே பண்றது. அப்படி போடுங்க. ஆர்மி பிளாக் டே பண்றது கிடையாது, ஆர்மட் போர்சஸ் பிளாக் டே பண்றது. அப்படி we are already நாங்க ஆர்மட் போர்ஸ் we are already in அப்படிதானே. ஆமா ஆர்மட் போர்ஸ் ஆஃப் தி யூனியன். சரி சரி சரி. சோ அதுல நாங்க வந்து கட்டமைப்புல இருக்கிறதுனால நீங்க பட்ஜெட் கொடுக்கும்போது இந்த பிளாக் டே கான்ட்ரிபியூஷன் இந்த வருஷத்துக்காக நான் இவ்வளவு சமர்ப்பிக்கிறேன் இன்க்ளூடிங் பாராமிலிட்டரி. ஓகே அவங்க எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துட்டு போடும். அது ரைட். ஆனா இவங்க வந்து இங்க இருந்து சொல்லணும் இல்லையா? மாநிலத்துல இருந்து மத்தியில சொல்லணும். ஏன் சொல்லலன்றதா இப்ப கேள்வி. அதுதான் நான் சொன்னேன். நீங்க பிடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து நீங்க பிடிச்சிட்டே கொடுங்க. இப்ப பிளாக் டே பண்றது ஸ்டேட் லெவல்ல வந்ததுன்னா நீங்க கன்சல்டேட் பண்ணுங்க. கன்சல்டேட் பண்ணி இவ்வளவு பர்சன்ட் 80% 70% கொடுங்க. ஒரு 10% 5% 20% 50% என்ன கொடுக்க முடியும் இங்க கொடுங்க. ஓகே நான் இத்தனை கொடுக்கணும் கேட்கலையே. என்ன கொடுங்க சும்மா ஹெல்ப் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த விதவைமார்களுக்கு கொஞ்சம் பணம் நடிக்கட்டும், பிள்ளைங்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், படிப்புக்கு கொஞ்சம் யூஸ் ஆகட்டும். ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு வாங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல காலேஜில் சீட்டு கொடுங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் போது ஒரு நாட்டுக்காக உழைச்ச ஒரு வீரர் வீட்டில் எப்போ ஆண் குழந்தை பெண் குழந்தை படிக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த நாங்கள் இது கன்சிடர் பண்ணான்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் கட் ஆஃப் மார்க் கொடுங்க, அதில் கன்சிடர் பண்ணுங்க. நாங்கள் சொல்லி தான் இருக்கிறோம், பேசிட்டு தான் இருக்கோம். கடிதங்களை கொடுக்கறத விட அதிகமாக தான் போய் பேசிட்டு இருக்கோம். இது இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எக்ஸ்செப்ட் பண்ணிட்டு எங்கள் டிமாண்டை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்துட்டா அதே மாதிரி பார்வை என்னன்னாக்கா எல்லா கட்சிக்கும் நாங்கள் இந்த டிமாண்ட் கொடுக்கணும். எந்த அப்போ இது வந்து தப்பு இல்லை. இல்லை கொடுக்கல என்ன கொடுக்கலாம். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்து இது செய்யறோம் சொல்லுங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? யாரும் வந்தா இப்போ நாங்கள் இந்த கவர்மெண்ட் தான் பர்டிகுலர் பண்ண முடியாது இல்லையா? அது கரெக்ட். எங்களுக்கு ராணுவ படை வீரர்கள் அப்படின்னு வரும்போது நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சிக்குள்ள போய் லாக் ஆக முடியாது. ஒரு ராணுவ கட்சி ஒன்று உருவாக்கிடுச்சு. ஆமா ராணுவ ஒரு கட்சியை உருவாக்கிட்டு. ஆமா ஆமா. சோ அதனால வந்து இது துணை ராணுவ கட்சி மாதிரி தான் வச்சுக்கலாம். கட்சி மாதிரி தான் உட்கட்சி பூசல் நடக்குது உள்ள. அது நடக்கட்டும் சார், அது நடக்குதான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, வலிமையான வார்த்தை சொன்னீங்க. நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய வலிமை வந்து எங்க காட்டணும்? உங்களுக்கு என்ன சார் அல்டிமேட் கோல் என்ன வேணுமோ அதை கேட்கணும். உள்ள அடிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. 5 பேர் 50 பேர் அடிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த கூட்டமைப்பினுடைய நலன் யாருக்கு போய் சேரணும்? உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய சக தோழமைகளுக்கு போய் சேரணும் இல்லையா? கண்டிப்பா சேரும். அதற்கு நீங்க என்ன செய்யணுமோ அந்த ஸ்டெப் எடுங்க. நாங்க அரசாங்கத்துக்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டோம். சரி அரசாங்கம் பண்ணி கொடுத்தோம் சொல்லிட்டாங்க. ஓகே சப்போஸ் பண்ணி கொடுத்த இது தேர்தல் அறிக்கையில் இது எடுத்துக்கிட்டாங்கன்னு எங்க ஓட்டு கண்ணை மூடிட்டாங்க வந்துடும். ஓகே அப்ப இந்த இந்த இவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இவங்களுடைய கோரிக்கைகளை ஒரு முக்கியமான கட்டமாக அது ஒரு முக்கிய அறிக்கையாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்தமான ஓட்டும் அந்த அரசியல் கட்சிக்கே போய் சேரும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. உள்ளபடியவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி டிமாண்ட்ன்றது அவசியம் தான். நான் இதை செய்வேன், நான் வந்து செய்கிறேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுன்னு அரசியல் கட்சியை கேட்கும்போது நீ ஓட்டு கேட்கறதுக்கு வர நான் இதை உங்களுக்காக ஒட்டுமொத்தமாக சரண்டராக தயாராக இருக்கேன், எங்களை கூப்பிட்டுன்னு போயிடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றது கரெக்டான வாதம் தான். அப்போ காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். எழுதி கொடுங்க, ரிட்டர்னில் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்துட்டா ஓகே. எழுதி கொடுத்தா ஓகே. நீங்கள் வந்து வரல, நான் வேற கவர்மெண்ட் வரேன், நாங்கள் இது பண்ணுறேன்னு எழுதி கொடுங்க. ஏன் எங்களுக்கு உரிமை கிடையாதா? எங்கள் ஓட்டு வாங்க தெரியுது இல்லையா? நாங்கள் என்ன இத்தனை கோடி பணம் கொடுன்னு கேட்டோமா? இல்லை இத்தனை கோடி இது 3 ரூபா கொடுங்க, எங்களுக்கு 3000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, எங்கள் மக்களுக்கு கொடுங்க, ஓட்டு போடுங்க சொன்னோமா? இதெல்லாம் கிடையாது இல்லையா? எங்கள் கோரிக்கை அவ்வளோதான். அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தேவைக்காக கேட்கல, இது ஒட்டுமொத்தமான சொசைட்டிக்காக, சொசைட்டியில் இருக்கக்கூடிய எங்களுடைய
ராணுவ படையில் வேலை செய்த துணை ராணுவ படையினுடைய எக்ஸர்விஸ்மேன்ஸ்க்காக நான் கேட்கிறேன். அதுதான் ஏன் மத்திய அரசு ஏன் செய்யலன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் எங்க நீங்க கை கொடுத்ததுனால உடனே விட்டுட்டு அந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்போ மத்திய அரசு வந்து 2 விதமா பாக்குது. எப்படின்னா, டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ல வர்றவங்களுக்கு அந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்லேருந்து வெளியே வந்து அவன் குடும்பம் கடைசி சாவர வரைக்கும் அவனை பற்றி யோசிக்கிறாங்க. கடைசி எண்டு வரைக்கும் யோசிக்கிறாங்க. அதாவது பிள்ளைங்களும் யோசிக்கிறாங்க, மனைவி சாவர வரைக்கும் கூட யோசிக்கிறாங்க. இப்போ எங்களுடைய நிலைமை என்னன்னா, என்பிஎஸ் நியூ பே சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. என்பிஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எங்களெல்லாம் ஓபிஎஸ் சிஸ்டத்தில் 2004 முன்னாடி இருந்தது. ஓகேங்களா? எங்கள் குடும்பம் நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு எங்களை மத்திய அரசு சம்மந்தப்பட்ட அதே அரசாங்கத்தில் இருக்கிற கேபினெட் கமிட்டி ஒரு முடிவு எடுக்க மாட்டிருக்காங்க. எங்களெல்லாம் வேலை வாங்கக்கூடிய டிஜிஸ், டைரக்டர் ஜெனரலுங்க, அவங்க வந்து ஒரு தீர்மானமாக போட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இதெல்லாம் குறைகளுக்கு ஏன் சொல்ல மாட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைனாக்கா, என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் சீனியர் ஆஃபீஸர் ருட்டீன் ப்ரொமோஷனில் ஆக்கிட்டாக்கா அவங்க அந்த வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ப்ரொமோட்டு கீழேருந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, கீழேருந்து எல்லா ரேங்க்லேருந்து போவாங்க. அந்த பதவிக்கு அவங்க போயிருந்தாக்கா இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. இந்த ஐபிஎஸ் கேட்டகரி என்ன பண்ணுறாங்க, யாருக்கு இந்த அரசாங்கம் பிடிக்குதோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து போஸ்டிங் போடுறதுனால அவங்க வந்து அவங்களுடைய வேலை செய்யறதுக்கே டைம் இல்லாத போகிறதுனால எங்களை பற்றி யோசிக்க அவங்க டைம் இல்லை போல இருக்குது. சரி, சீக்கிரத்தில் அந்த நேரம் கடிகட்டும், உங்களுடைய உட்கட்சி பூசலும் வந்து தீரட்டும். எதிர்பார்த்த ஒரு நலன் வந்து உங்களுக்கு வந்து விரைவில் அதே மாதிரி தான் மத்திய அரசு, உள்துறை அரசு என்ன செய்யணும்னா, அமித்ஷா அவர்கள் தலைமையில் இயங்கிட்ட உள்துறை அமைச்சர் எங்களை பற்றி யோசனை பண்ணி நாட்பட் தமிழ்நாடு த்ரோட் இந்தியாவில் உள்ள எல்லா மக்கள் சார்பிலையும் இந்த வார்த்தை தான், எல்லாருக்குமே இந்த வார்த்தை தான். அவன் லாங்குவேஜ் வேற இருக்கலாம், கர்நாடகாவில் பேசலாம், தெலுங்கில் பேசலாம், ஹிந்தியில் பேசலாம், மலையாளத்தில் பேசலாம். தேவையானது எங்களுக்கெல்லாம் இதுதான். அவங்களுக்கு எப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதோ அந்த மாதிரி துணை ராணுவ படைக்கு ஒரு சிஸ்டம் மத்திய அரசு தான் வேலை வாங்குது. பட் தமிழ்நாட்டிலேருந்து தான் நாங்கள் போகிறோம். அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை விட்டு விடக்கூடாது. நீங்கள் மத்திய அரசில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் பலன் அடையணும். நீங்கள் உங்கள் கடமை யார் வந்தாலும் செஞ்சு கொடுத்தாகணும். நாங்கள் போய் உங்களோட பர்மிஷன் தான் வேலைக்கு போகணும். நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம் இல்லையா, எங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுங்க. ஒரு நலவாரியம் உருவாக்குங்க. நலவாரியம் மூலிமா நாங்கள் கேட்குற 10 அம்ச திட்டங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் இப்போ என்னென்ன பட்டியலோ அந்த பட்டியல் சொல்லி அந்த நியாயமான கோரிக்கையில் வந்து ஒரு நம்பர் 1 நலவாரியம் உருவாக்கணும். துணை ராணுவ படைக்கு ஒரு நலவாரியம். நலவாரியம் மூலமாக ஒரு எக்ஸர்விஸ்மென் ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுத்துடணும். ஸ்டேட்டஸ் அதாவது அவங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கொடுங்க. அதுக்கடுத்து ரீஅப்பாயின்மெண்ட், அதாவது மறுபடியும் வேலை வாய்ப்பு முடிச்சுட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கன்சிடர் பண்ணீங்களோ அதே மாதிரி ரீஜாபுக்காக வேலை விட்டு வெளியே அந்த 20 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் அவன் சர்வீஸில் வெளியே வந்த பிறகு அவன் ரீஜாப் வேணும். பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கோட்டா வேணும். பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா, எல்லா டைப் ஆஃப் டிகிரிலையும் கோட்டா வேணும். ஓகேங்களா? மாவட்ட கலெக்டர் வந்து கிரீவன்சஸ் டே வைக்கணும். கிரீவன்சஸ் டே எப்படி குவார்டர்லி மீட்டிங் வச்சுட்டு இராணுவத்தை அழைச்சி அவங்கள ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்கள ஒரு அமைச்சர் வச்சு அவங்கள ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த செக்ரட்டரி சம்பளம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நலவாரியம் ரீஹாபிலேஷன் ரீசெட்டில்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட்டோட ஜாயிண்ட் ஒரு டைரக்டரோ ஒரு கமிஷனரையோ அடிஷ்னல் கமிஷனரோ ஒருத்தர் உருவாக்கி எங்கள் பிரச்சனைலாம் கிளியர் பண்ணிவிட்டு அது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு பண்ணாலும் சரி, அது வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு பண்ணாலும் சரி, எங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் ரீஹாபிலேஷன் சிஸ்டத்தை வந்து கிளியர் பண்ணணும். அடுத்து வந்து டிஎன்பிசி எக்ஸாம், அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்கணும். குடிசை மாற்று வாரியத்தில் எவ்வளோ சிஸ்டம் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து இன்க்ளூடிங் பண்ணி இந்த ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வீடு செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் ஏற்கனவே நான் கொடுத்த டிமாண்டு தான். அதன் அடிப்படையில் இது செஞ்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் நாடி இருக்கோம். கவர்மெண்ட் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது செஞ்சாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் தெளிவாக இருப்போம். எங்கள் முடிவு என்னன்னாக்கா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல, ஓட்டுன்றது அது எங்கள் உரிமை. அது நாங்கள் வந்து எங்கள் டிமாண்ட் இது இருக்குது, அக்செப்ட் பண்ணிங்கன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட், சரியான நேரத்தில் சரியான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் காது கொடுத்து கேட்கப்படும் அப்படிங்கிறதும், உள்ள இருக்க பிரச்சனையை சீக்கிரமாக சால்வ் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். அதே போல் வரக்கூடிய அரசாங்கம், வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கோ, யார் உங்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்க்கிறார்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டுகளை போடுங்க. ஓட்டை வந்து நோட்டால் கொடுக்க வேண்டான்றது ஆல்ரெடி நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க. இருந்தாலும் யாருக்குமே வந்து தங்களுடைய உரிமையை கடமையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்குது. நீங்கள் சோசியல் மீடியா
4 தூணுங்க நீங்கள். நிச்சயமா. இந்தியாவுடைய புரோட்டோக்காலில் 4வது தூண் நீங்கள். இப்போது உள்கட்டத்தில் நம்ம பேசுகிற விஷயம் நம்ம உள்ளே வைக்கிறத விட இது கொண்டு போய் ஒவ்வொரு சேனலில் கொண்டு போங்க, இந்தியா லெவலில் கொண்டு பரப்பி விடுங்க. இந்த லாங்குவேஜஸை இன்னொன்று ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அரசியல் தலைவர் நாலேஜில் போய் எல்லா அரசியல் தலைவர் மைண்டில் போய் சேரணும். நான் இதெல்லாம் டிமாண்ட் வச்சுருக்காங்க, துணை இராணுவப்பட இவங்களும் ஒரு 2-3 லட்சம் பேர் இருக்காங்க, சர்வீஸ் அண்ட் ரிட்டையர்ட் ஆனவங்க, இவங்க குடும்பத்தை நம்ம செய்யலாமே, ஏன் இவங்களுக்கு இருக்குது? ஒரு ஊரில் கிராமத்தில் போயிட்டு அவங்கள போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதை விட எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், எங்களையும் கொஞ்சம் இணைச்சிங்க, எங்களுக்கு செஞ்சு தரேன்னு ஒரு வாக்குவாதம் கொடுங்க, செஞ்சு கொடுங்க, எங்களையும் ஆக்குங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்றது தான் எங்கள் ப்ரேயர். கண்டிப்பாக. எங்கள் ஓட்டுன்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் அது ஒரு கட்டமைப்புடைய இன்சார்ஜ் என்ற முறையதுக்காக நான் அந்த விஷயத்தை நான் வெளியே கொண்டு வரேன். ஓகே, வெளியே ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவராக நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. காலம் நிச்சயமாக இதற்கான பதில். இதெல்லாம் மக்கள் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க தனியா சொல்ல, நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. மக்கள் எல்லாம் என்கிட்ட சொல்றாங்க, சார் இப்படி எல்லாம் வைங்க, இதெல்லாம் பேசுங்க, நீங்க எல்லாம் பேசினாதான் நாங்க அதை சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு தலைவர் வந்து தன்னுடைய சொந்த குரலா பேச மாட்டாங்க சார். எப்பயுமே ஒரு தலைவன் வந்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய அமைப்புக்குள் என்ன பேசுறாங்களோ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தான் குரலாக பேசுவாரே தவிர தன் சொந்த குரலை பேசுவது அவர் ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மீட்டிங் போட்டு நாங்க வந்து பப்ளிக் மீட்டிங் போட்டு கத்தி பேசுறது, அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இது மாதிரி பண்ணி கொடுங்கன்றதை விட நீங்க இன்சார்ஜா இருக்கீங்க, ஃப்ரண்ட் லைன் நிக்கிறீங்க, வேற ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைனா போஸ்ட், நீங்க அந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறதுனால நீங்க போய் கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணுங்க. நீங்க அப்ரோச் பண்ணாம நீங்க நம்ம டிமாண்ட் பண்ணி நாங்க வந்து பேப்பர் கொடுக்காம நாங்க பேசிட்டு இருந்தா தப்பு. கரெக்ட், கொடுத்துட்டே இருக்கீங்க, எல்லா பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால இது வந்து எல்லா நன்மைகளோட இது ஒரு நன்மையா எடுத்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நான் என்னோட பிரேயரை வச்சிருக்கேன். நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக பலிக்கட்டும். இதுவரைக்கும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்க சேர்க்கணுமோ அங்கெல்லாம் சேர்க்க மக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. முன்னாள் துணை ராணுவ படை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ்.கே. ஸ்ரீனிவாசன் அவர்களோட இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம். எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக பேசியிருந்தார் இல்லையா? எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தானா? யாருக்கு அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளை யார் மக்களுக்காக எங்களுக்காக செய்ய தயாராக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது வந்து ஒரு டிமாண்ட் அல்ல, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு துணை செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்களையும் இது ஒட்டிய விவாதங்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்களுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அரசியல் பேசுவதற்காக நான் மீடியா தயாராகிவிட்டது. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு சூடு பறக்கும் களத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye-bye.